அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். குமுத பக்தி நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆவணி மாதம் 21 வெள்ளிக்கிழமை 6/9/2024. நாளெல்லாம் திருநாளே 6/9/2024. இன்று வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 21ஆம் நாள். இன்றைய திதி திருதியை பகல் 1:47 வரை, பின்னர் சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் காலை 9:18 மணி வரை, பின்னர் சித்திரை. யோகம் அமிர்த யோகம் காலை 9:18 மணி வரை, பின்னர் சித்த யோகம். இன்றைய நாள் சமநோக்கு நாள். சந்திராஷ்டமம் இரவு 10:32 மணி வரை கும்பம் ராசிக்கு, பின்னர் மீனம் ராசிக்கு. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். கரணம் கரஜை வணிஜை. இன்றைய நல்ல நேரம் பகல் 9:15 மணி முதல் 10:15 மணி வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய சிரார்த்த திதி அதிதி. இன்றைய விசேஷம் சுக்லபட்ச சதுர்த்தி. சில கோவில்களில் விநாயகர் சதுர்த்தி, ஷியாமவேத உபகர்மா. நம்முடைய குமுத பக்தி நேயர்களுக்கோசரம் தினம் ஒரு தகவல் அப்படின்ற ஒரு அற்புதமான தகவலை நம்ம தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவு இருக்குது, குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது, இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியும் குடும்ப ஒற்றுமையும் பலப்படுத்தி கொடுப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை நாள்லையும் வெள்ளிக்கிழமை நாள்லையும் உங்கள் வீட்டில் காலை நேரத்தில் இனிப்பு செய்ய வேண்டும். பொங்கல், பாயாசம், கேசரி, இந்தமாரி ஏதோ ஒரு வகையில் இனிப்பு செஞ்சு குடும்பத்தோடு உட்காந்து அந்த இனிப்பு சாப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குடும்ப மகிழ்ச்சியும் ஒரு ஒற்றுமை வளங்களும் அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் உருவாக்கி கொடுக்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்முடைய 12 ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதனை பற்றி பார்ப்போம். மேச ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள் தொந்தரவுகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு உற்சாகமான உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்போக இருக்கிறது அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வேலை இல்லை, நல்ல வேலை வாய்ப்பு அமையலை அப்படின்றவங்களாம் இன்னைக்கு இந்த நாளில் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் உருவாக்கி கொடுக்கும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்கள், திருமணம் நடைபெறல, சுப நிகழ்ச்சியில் தடை வந்துகிட்டே இருக்குது, ஒரு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்க முடியல, வண்டி வாகனங்கள் வாங்க முடியல, பூமி மனையிட வாங்க முடியல, இப்படின்னு இந்த சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாம் இனி நம்மளுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம அமைத்து கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு சூழ்நிலைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் பலமான ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இன்றைய தினங்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாளில் காற்று உள்ள போதை தூற்றிக்கொள்ளுன்ற மாரி இந்த தினத்தில் உங்களுக்கு பல வகையில் சாதகமான ஒரு அமைப்பாற்றல் சூழ்நிலைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறமும், அதிர்ஷ்டமான எண் 3ம், அதிர்ஷ்டமான தெய்வம் வராகி அம்மனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் மனதிற்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தினமாக இருந்தாலும் இன்றைய நாளில் பல போராட்டத்துக்கு பிறகே ஒரு வெற்றி கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதே போல் பெண்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. கூட்டு தொழிலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தையும் புதிய தொழிலுக்கான வாய்ப்பும் புதிய வருமானத்துக்கான முயற்சியும் நல்ல ஒரு சிறந்த தினமாகவும் இன்றைய தினங்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கிறது அப்படின்றத உங்கள் மனதில் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறமும், அதிர்ஷ்டமான எண் 2ம். இன்னைக்கு அங்காளம்மன் வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் ஒரு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில்
பத்திரிகை துறையில் இருப்பவர்களும் காவல்துறையில் இருப்பவர்களும் அரசு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல பேரும் புகழும் மதிப்பு மரியாதையும் கூடக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினங்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. குறிப்பாக படித்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய முன்னேற்றங்கள் வளர்ச்சி கொடுக்கறதுக்கும் புதிய பொறுப்புகள்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய சிறந்த தினமாகவும் அமைய இருக்கிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இன்றைய தினத்தில் உங்களுக்கு அமைய இருக்கின்றது அப்படின்றத உங்கள் மனதில் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நமது வாழ்க்கையில் முதல் படி எப்படி இருக்க வேண்டும், நாம் ஜெயிப்பதற்கான வெற்றி பெறுவதற்கான நுணுக்கங்கள் என்ன அப்படின்றது அறிந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறையும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறமும், அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பயணத்தினால மிகப்பெரிய ஒரு வெற்றி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். டிராவல் சம்பந்தப்பட்டது, பியூட்டிஷியன் சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பவர்களுக்கு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பேரும் புகழும் மதிப்பு மரியாதையும் கூடக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. ஜவுளி வியாபாரம், மல்லிகடை சம்பந்தப்பட்டது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சம்பந்தப்பட்டது, டெய்லரிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். நீண்ட நாட்களாக வராத பணம் வந்து மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினங்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறமும், அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் உடல் சோர்வு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். திடீரென்று மனசுக்குள்ளார் ஒரு பதட்டத்தையும் படபடப்பும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் தாக்கங்களும் இருக்கிறது. ஆகையால் இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் எதையும் ஒரு தன்னம்பிக்கையோடு போராடும் போது பல வகையில் நமக்கு வெற்றி கொடுக்கின்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும். பல இடங்களில் இன்றைய தினத்தில் நீங்கள் பணிவை கடைபிடிப்பதனால்தான் பல வகையில் உங்களுக்கு வெற்றி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால பணிவு தான் இன்றைய தினத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் பேசக்கூடிய பேச்சில் நிதானத்தையும் கவனத்தையும் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றது இன்றைய நாட்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னி ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோபப்படாமல் இருந்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இன்றைக்கி கோபங்கள் அதிகரிக்கும். அந்த கோபத்தினால பல சங்கடத்தை உருவாக்கி கொடுக்கும். அதனால் ஞாபக மறதியும் கவனக்குறைவும் அதிகரிக்கும். தன்னுடைய தவறை மறைப்பதற்கோசரம் கோபப்பட்டால் மட்டும் அதை மறைத்து விடலாம் என்று நினைக்க வேண்டாம். அதனால் இன்றைக்கி பொழுதை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, தன்னிடம் என்ன குறைகள் இருக்கின்றது ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த குறையை நிறையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தியும் ஒரு உணர்வும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்ற ஒரு அனுபவ பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் பழக்க வழக்கங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிதானத்தையும் கவனத்தையும் கடைபிடித்து கொள்ள வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறமும், அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவு பாதிப்புலாம் கொஞ்சம் மதிய வரைக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும். மதியத்துக்கு பிறகு நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கையும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மனதிற்கு தன்னம்பிக்கை உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இந்த தினத்தில் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் இருப்பவர்கள், ஆன்மீக பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சிறந்த தினமாகவும் இன்றைய தினங்கள் உங்களுக்கு அமைய போகிருக்கின்றது அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இத்தனை நாட்களாக பெண்களுக்கு வேலை இல்லை அப்படின்றது தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் நல்ல நட்புகளும் பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த தினமாகவும் இன்றைய தினங்கள் உங்களுக்கு அமைய போகிருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும்.
விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் தொட்டது துலங்கும், முன்னேற்றத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு வளர்ச்சியும் ஒரு உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த தினமாக இருக்கின்றது. நீண்ட நாட்களாக வராத பணம் வந்து மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்தியும் நல்ல தகவலும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். உறவினராலும் நண்பர்களாலும் நல்ல செய்திகள் நல்ல தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் செய்து கொண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினங்கள் உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறமும், அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் நட்புகள் மூலமாக மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும், வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் உறவுகளால் தேவையில்லாத பல சங்கடத்தையும் தொந்தரவும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதே இருக்கிறது. மேலதிகாரிகிட்ட எப்படி பேச வேண்டும், கீழே இருப்பவர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்றதை கொஞ்சம் சிந்தித்து பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளிவரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டுதலாகவும் இன்றைய தினங்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. பெண்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும், புதிய பொறுப்புகள் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை அப்படின்றது மனதிற்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு பல போராட்டத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் அப்படின்றது இருக்கிறது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உறவினிடத்தில் பேச்சில் நிதானத்தையும் கவனமாக கடைபிடித்தீர்கள் என்றால் தேவையில்லாத பல கவலைகளிடம் நீக்கி மனதிற்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறமும், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவபெருமானை வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பல சங்கடங்கள் தொந்தரவுகள் பாதிப்புகளெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்திருக்கும் கடந்த நாட்களில். அதில் இருந்தெல்லாம் மீண்டு வெளிவரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினங்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. உற்சாகத்தை அதிகரிக்கும், மனதிற்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அப்படின்றது இருக்கிறது. பெண்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை செல்வதற்கான ஒரு வழிபாதையில் தெளிவாக கிடைக்கும். வெளிநாடு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தை முயற்சி செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல செய்திகள் நல்ல தகவல் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கும் நீண்ட நாட்களாக புத்திரபாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அமையாமல் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு அமோகமான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஒரு உத்வேகத்தையும் கண்டிப்பாக இன்றைய தினங்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கிறது அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறமும், அதிர்ஷ்டமான எண் 8 நம்பரும், அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கங்கள் கொஞ்சம் இருக்கின்ற காரணத்தினால எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுத்தும் போதுதான் பல வெற்றிகளை குமிக்க முடிகின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உடல் சோர்வு ஏற்படுத்தி கொடுக்கும், மனக்குழப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், மன சஞ்சலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகையால் இன்றைய தினத்தில் நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை சிந்தித்து செயல்படுத்துவது ரொம்ப நல்லது. அகலக்கால் வைக்கக்கூடாது, கொடுக்கல் வாங்கலை தவிர்த்து கொள்வது நல்லது. வாக்குறுதி கொடுப்பதும் தவிர்த்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது. பெண்களுக்கு தேவையில்லாத வீண்பழி அவச்சொல் மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினங்கள் இருக்கின்றது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது ரொம்ப நல்லது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறமும், அதிர்ஷ்டமான எண் 4 நம்பரும், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பொறுத்த வரைக்கும் எதை முதலில் செய்வது எதை பின்னாடி செய்வதுன்றதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுத்தும் போது பல காரியங்கள் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய சிறந்த தினமாக இன்றைய தினங்கள் உங்களுக்கு அமைய போகிறது. அதனால் எதையே திட்டமிட்டால்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்றது பல அனுபவத்தில் பல காரியத்தை நீ வெற்றி கொண்ட ஒரு அனுபவசாலி தான். ஆனால் இருந்தாலும் இன்னைக்கும் நல்ல திட்டமிட்டு சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்கான ஒரு வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. பெண்கள்னால் ஆண்களும் ஆண்கள்னால பெண்களுக்கும் இன்னைக்கு தேவையில்லாத பல சங்கடங்கள் தொந்தரவு ஏற்படுத்தி கொடுக்கறனால நாவடக்கத்தை கரெக்டான முறையில் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது இன்றைய தினங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல தேவையில்லாத பல சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால கோபப்படாமல் இருந்தீங்கன்னா தான் வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத உங்களோட மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி. வாழ்க வளமுடன். ஃபேமிலி அவுட்டிங்
ஷாப்பிங். ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.